நாங்க வந்துட்டு நாங்க ரொட்டரா கிளப் ஆஃப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்பத்த ஜெனரேஷன்ல வந்துட்டு நிறைய பேர் படிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்ற மாதிரிதான் பேச வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? என் பேர் சாந்தி. எத்தனை வருஷமா பூ கட்டுறீங்க? நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். நான் 15 வயசுல கட்டி பழகுனது இந்த பூ. காட்டு வேலை எல்லா வேலைக்கும் போவோம். ஆனா குழந்தை எனக்கு 2 பிள்ளைங்க தங்க, ஒரு பையன் 1 பிள்ளை 1. அந்த குழந்தைய பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சோம். பையனை ஒரு அளவுக்கு தான் படிக்க மாட்டேன்ட்டான். அப்ப படிப்பு பெருசா நினைக்கல குழந்தைய. எத்தனையோ அடிச்சு நாங்களும் படிக்க வச்சோம், செஞ்சோம், எல்லாம் பண்ணணும். ஆனா படிக்க மாட்டேன்டுச்சுங்க. படிக்காதனால அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் லேமினேஷன் பண்றத போட்டா லேமினேஷன் ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. குழந்தைகளை விட்டு இப்ப கொஞ்சம் தனியா இருக்கேன்டா தங்கம். ரொம்ப கஷ்டத்துல தான் கொஞ்சம் தனியா ஒதுங்கி இருக்கேன். எனக்கு பிள்ளைங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காத அளவுக்கு நம்ம தனியா இருக்கிறேன். இந்த தொழில் அம்மா கஷ்டப்படுறேன்னா குழந்தைகளுக்காகதான் நாங்க கஷ்டப்பட்டு வரோம். நாங்க குழந்தைய முன்னேற்றம் வரணும், நல்லபடியா வரணும். அந்த குழந்தைய போன இடத்துல எங்களோட வறுமையில அப்ப நகை பணம் எதுவுமே உதவி பண்ண முடியல. அப்ப அந்த சூழ்நிலையில என்ன பண்ணுது, பிள்ளைங்க நம்மள வெறுக்குதுங்க. எப்படி வெறுக்குதுன்னா, கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க அம்மா அந்த மாதிரி பேசுறாங்க செய்யறாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனையாய் அவங்க விலகிக்கிறாங்க. விலகையில 2 குழந்தைக்கு அப்புறம் விலகி தனியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க தனியா இருக்கையில கொஞ்ச நாளைக்கு நானும் பாதுகாப்பா இருந்தேன். பிள்ளைங்களோட இருந்து பாதுகாப்புறம் அம்மாவோட இது சரி வேண்டாம், நம்ம தனியா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சரி நம்மளும் ஒதுங்கிட்டு வந்துட்டேன். ஒதுங்கி தனியா நான் தனியா வாடகை கொடுத்து நான் தனியா தாண்டா இருக்கேன். நம்ம பிள்ளைங்களை ஏன் சொல்றோம்னா, இனிமேல் குழந்தைங்க நல்ல முறையில வரணும் ஜாமி. எப்படி தெரியுமா, படிப்பு கல்வி எதுவுமே இருந்தா தான் இப்ப முன்னேற முடியும். நாங்க படிக்காதனாலதான் இந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு வர்றோம். எப்ப நீங்க உங்க லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் படிச்சிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமாடாமா, ஃபீல் பண்றேன். இப்ப பண்றேன்டா தங்கம். இப்ப இந்த கைத்தொழில் இருக்க போய் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதே இல்லைன்னும் போது நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுடா தங்கம். எப்படி அந்த காலத்துல நாங்க எப்படி குழந்தைய வளர்த்திருப்போம் சொல்லுடா. ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வளர்த்திருப்போம். அப்ப 1 கிலோ 2 கிலோ அரிசி எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபாய் இப்படி எல்லாம் நாங்க வாங்கணும். 5 பைசா 10 பைசா எங்க காலத்துல. அப்படி 1 பைசா எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். அப்படி இருக்கிறதுல இப்ப அந்த இதே வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் ஜாமி. நாங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் குழந்தைகளை வச்சு. இப்போ இந்த இது இல்லைன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பூக்கட்டுற தொழில் இல்லைன்னு வச்சுக்கிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க உங்க காலத்துக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நல்ல முறையில படிச்சு கல்வியில குழந்தைங்க முன்னேற்றம் இருந்தா தான் நல்ல முறையில இருக்க முடியும். தைரியம் பொண்ணுக்கு தைரியம் வேணும் தங்க. யாரோட உதவி இல்லைன்னா கூட தன் கை நம்ம கை. உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுதுங்க? 55 வயசு ஆச்சு. 55 வயசு ஆச்சு இல்லைங்களா? இத்தனை வரைக்கும் ஒரு தனியான ஒரு பெண்ணா நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க என்ன ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணதுல இதுதான் பெரிய பிரச்சனைடா எனக்கு, அந்த பிரச்சனைய எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுங்களாங்கம்மா? என்னோட வாழ்க்கையில நான் அப்பா இருக்கும் போதே கஷ்டத்தோட வறுமையில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ அவர் ஆட்டோ தான் ஓட்டுவாரு. அவர் ஆட்டோ ஓட்டுனாலும் என்னைய வெளியில வேலைக்கு நாங்க எல்லாம் போய் தான் இது பண்ணணும். அவர் இருக்க வரைக்கும் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றல. எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கட்டும் சொல்லி நம்ம வேலைக்கு முயற்சி பண்ணினாலும் கூட அவர் வேண்டான்னு தான் சொல்லுவாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கையில நம்ம பிள்ளைங்களும் நல்லா வரணும், நம்மளாட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப வறுமையின் கோட்டுல தான்டா நாங்க வாழ்ந்திருக்கிறோம். நான் ஆடம்பர செலவு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த இது இல்ல. ஆனா பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்களை நாங்க சொல்றோம்னா, பிள்ளைங்க நல்லா வரணும், பசங்களும் நல்லா வரணும். இப்போ இன்னி வர்ற காலத்துக்கும் இதையும் தாண்டி நம்ம இருப்போமா, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இருப்பீங்கம்மா. இப்ப நீங்க சொல்றது வச்சு பார்த்தா நீங்க அந்த காலத்துல உங்களை வெளியே படிக்க அனுப்பல, நீங்க எது பண்றதுக்கும் வெளியே அனுப்பலன்றதுனால நீங்க இப்படி இருந்திருக்கீங்க. இப்பத்த ஜெனரேஷன்ல எல்லா பெண் குழந்தைங்களையும் வெளியே அனுப்புங்க, படிக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லலாம். தைரியம் இருக்கணும், வெளியில அனுப்பணும்டா, உண்மையா வெளியில. ஏன்னா எங்க காலத்துல அம்மா அப்பா படிக்க வைக்க முடியல. அவங்களால 1வது கூட போய் படிக்க வைக்க முடியல. ஏன்னா குழந்தைங்க அங்க 6 குழந்தைங்க 7 குழந்தைங்க அந்த காலத்துல பெத்துக்கிட்டாங்க. அப்ப குழந்தைகளை தூக்க இப்படியே வச்சுட்டாங்க. எங்களுக்கு காட்டு வேலை மட்டும் தானே தெரியும், எந்த வேலையும் தெரியாது. இப்ப இந்த பூச்சொலியில நான் கட்டிட்டு இருக்கிறோம். ரோட்லதான் உட்காந்து கட்டுறான். கட்டி கொடுத்துட்டு அம்மா அந்த காசை வாங்கிட்டு நான் போவேன். அப்படி இருக்கையில நம்ம குழந்தைகள போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தை தான் இருக்குதுங்க அதுகளும். இப்ப நம்ம குழந்தைய கஷ்டப்படக்கூடாது, தனியா ஒரு வீடு எடுத்து வாடகை கொஞ்சம் இதுல 5000 ரூபாய் வாடகை, அந்த வாடகை கொடுத்து அம்மா அந்த இதை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு பிள்ளைங்க நல்ல முன்னேற்றம், படிப்பு
கல்வி இருந்தா தான் தங்க வெளியில தைரியமா போக முடியும் பொண்ணு. எல்லா இதுவும் இந்த இதுல சேர்த்துறாங்கல்லடா, அடி துடி எல்லாம் சேர்த்துறாங்கடா பிள்ளைங்க, இந்த குஸ்தி எல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு குழந்தைய வந்து தைரியத்தைப்படுத்திக்கணும். பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தைரியத்தைப்படுத்தினாக்க 4 பக்கம் நம்ம போகையில நம்மளோட வெளி உலகத்துக்கு உங்களை தெரியும், வெளி தோற்றத்துக்கு தெரியுதுங்க. அது கிடையாது, தெரியவே தெரியாதுடா. ஏன்னா நாங்க தான் மாசம் அப்ப காலம் வேற, இப்ப உள்ள காலம் வேற. இப்போ உங்களை பொண்ணுகளை ஏன் இவ்வளவு எங்க காலம் வந்து கஷ்டப்பட்டு நாங்க ரொம்ப வறுமையும் கொண்டு தான் வாழ்ந்திருக்கோம். ஆனா நீங்க வந்து இன்னி வார காலத்துக்குள்ள தைரியமா போல்ட்டா இருக்கணும்டா தங்கம். அதுதான் நான் சொல்றது. அம்மா எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியா படிக்கணும், நல்லபடியா இருக்கணும், அம்மா அப்பா பேச்ச கேட்கணும், எந்த யாரோட உதவி இருக்க கூடாது, தன் கை உங்களுக்கு உதவும், அப்படி இருக்கணும். என்னடா தங்கம்? கண்டிப்பாங்கம்மா. தங்கப்பிள்ள இப்ப வந்துட்டுங்கம்மா, நாங்க வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க வந்திருக்கோம்ல, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான்டா தகுரியம், இதுதான் தகுரியம். உங்களோட தகுரியத்தை நான் வந்து அதுதான் அம்மா வந்து என்னடா தங்கம் அம்மா வந்து ரொம்ப உங்களை நான் ரொம்ப இது பண்றேன்டா. கடவுள் சத்தியமா நீங்க நல்லா வரணும், நல்லபடியா வரணும். எங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா என் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும். சரியா தங்கம்? நல்லபடியா வரணும். கண்டிப்பாங்கம்மா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூங்கம்மா. நீங்க பேசுனது மூலியமா நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது போய் சேரும் நாங்க நம்புறோம். நன்றிங்கம்மா.